இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். நான் யாருக்காக வந்தனோ, நான் யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சனோ அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சு. நீ முதல்ல வீட்டுக்கு வா. என் பிறப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் அம்மா யார் தெரியுமா? அதோ அந்த சோபா சந்திரா தான். இவ்வளவு நாளா குருன்னு சொன்ன, இப்போ அம்மா ஆயிட்டாங்களா? நிஜமா அவங்க தான் என் அம்மா. எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. ஒழுங்கா மானத்தை வாங்காத, தயவு செஞ்சு கிளம்பி வா. அம்மா. பூமி, என்னம்மா நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு போனியா? ஏன் இப்படி பண்ற? அம்மா, வீட்ல எவ்வளவு பணம் இருக்கோ எடுத்துட்டு வாங்க. பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு பணத்தை பத்தி பேசுற? முதல்ல அதான் முக்கியம். போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. புரி, புரி. அண்ணா, என்னண்ணா? புரி, இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? அக்கவுண்ட்ல இல்ல, கேஷ். கேஷ் ஒரு 7-8. எவ்வளவு இருந்தாலும் சரி, போய் சில்லறையோட எடுத்துட்டு வா. போ போ. தம்பி, என்கிட்டயும் பணம் இருக்கு, நானும் கொடுக்கிறேன். அங்க வைங்க. நீயும் அங்க வை, போ. இங்க பாரு, எடுத்துக்கோ. அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ. உனக்கு பத்தலனா கேளு, பேங்க்ல இருந்து உனக்கு எடுத்துட்டு வந்து கூட கொடுக்கறேன். சம்பளம் பத்தலனா கேட்க வேண்டியது தானே? வர மாசத்துல இருந்து உன்னுடைய சம்பளத்தை நான் டபுள் ஆக்குறேன். இன்னொரு தடவை இப்ப ரோட்ல டான்ஸ் ஆடினியே, அந்த மாதிரி டான்ஸ் ஆடி என்ன அசிங்கப்படுத்தாத. நான் எதுக்காக பணத்துக்காக டான்ஸ் ஆடணும்? நீ என்னடா சொல்ற? ஆமாமா, ரோட்ல இவ டான்ஸ் ஆடும்போது அங்க இருந்து எல்லாரும் இவளுக்கு காசு போட்டாங்க. அத பார்த்து எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுமா. பணத்துக்காக நீ ஏன் அப்படியெல்லாம் பண்ணணும் பூமி? என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன்லம்மா. ஐயோ, உங்க பையன் தான் ஏதோ சொல்றாருன்னு நீங்களும் அதை அப்படியே நம்புறீங்களே. என் கண்ணால பார்த்தேன். சும்மா இல்ல நொல்லன்னு கதை சொல்லாத. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் தான் பார்த்தனே. அங்க சோபா சந்திராவோட போஸ்டர் இருந்தது. அத பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அங்க போறவங்க யாரோ காசு போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க ஃபீல் பண்ண எப்படி? அப்படியா? டே ககன், அந்த சோபா சந்திராவ தன்னோட குருவா இவன் நினைச்சிட்டு இருக்கனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு டான்ஸ் ஆடி இருப்பா. நேத்து வரைக்கும் குருன்னு சொன்னா, இன்னைக்கு என்னவோ அம்மான்னு சொல்றா. அம்மாவா? ஆமா ஆண்டி, என் அம்மா தான். அது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அம்மாவா? அம்மாவா? பூமி, கீழே எங்கேயாவது விழுந்துட்டியா? இல்ல ஆண்டி. ஒருவேளை மேல இருந்து ஏதாவது கீழே விழுந்து அதான் தலை மேல? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. ஏன் கேக்குறீங்க? எதுவுமே இல்லாம உனக்கு ஏன் அப்படி தோணுது? நல்லா தானடா இருந்தா இவன். எதுக்கும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா நல்லதுன்னு தோணுது. ஆண்டி, நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? நான் நம்புறேம்மா. எதுக்கும் நீ ஒரு தடவை ககன் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துறேன். நான் சொன்னதை நம்பலல்ல? சீக்கிரமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்ப நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பூமி, தங்கமான பொண்ணு இவ. என்னடா ஆச்சு இவளுக்கு? எனக்கும் அதாம ஒண்ணுமே புரியல. சோபா சந்திரா என்னோட அம்மான்னா இந்த ஆண்டியே நம்ப மாட்டேங்கிறாங்க. என் அப்பா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்புவாங்களா? நம்ப வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருந்த ஆதாரத்தையும் அந்த சால்வை சலங்கை எல்லாம் அந்த அபூர்வா கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ
நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சோபா சந்திராவோட சாவுக்கு காரணம் காரணமா என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு அவர் இருக்காரே. வீடெல்லாம் தேடிட்டேம்மா, பூமியை காணும். அங்க இருக்க மாட்டா. நான் தான் சொன்னனே, இப்பெல்லாம் அந்த தையத்தக்கா வீட்ல இருக்கிறத விட வெளியே சுத்துறது தான் அதிகமாயிடுச்சு. ஒருவேளை திரும்ப அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளா என்ன? போனாலும் போயிருப்பா. புதுசா அந்த சோபா சந்திராவை தான் அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே. அந்த அபூர்வா ரொம்ப மோசமானவடா. அந்த விஷயம் அவளுக்கு தெரியணுமா? ஹாய்ண்ணா. ஹாய் பெரியமா. வாடாச்சரி. டேய் சரி உட்காருடா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அவ்வளோ மரியாதைலாம் தேவையில்லம்மா. பூரி, ஏன் அப்படி பேசுற? எங்க 2 பேருக்குள்ள அது சகஜம் தானே. ஆமா, பூமி எங்க ஆளையே காணோம். வீட்ல இல்லன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். ஆ, ஆ, ஆமா சகோதரா, பூமியை காணோம்னு ரொம்ப டென்ஷனா இருந்தல்ல. என்ன நடந்துச்சு? யாரோ அவளை கிட்னாப் பண்ணிருக்காங்கடா. அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா மேடம் தான் சும்மா இருக்க மாட்டாங்களே. வர வழியிலேயே என்னதுடா அது கையில ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க? ஒண்ணு இல்லண்ணா. காட்டுறா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. அதான் காட்டேன்னு சொல்றாங்கடா. ஐயோ, அது நம்ம சொல்றத செய்ய மாட்டான், அவன் நினைச்சதை தான் செய்வான். ஆ, டேய், என்னது அது? அண்ணா. அண்ணாதான் கேக்குறான்ல, காட்டு. அம்மா. டேய் சரி. டேய், டேய் கைக்கு என்னடாச்சு? எங்கடா விழுந்த? அது விழுந்த அடியா இருந்தா அவன் மறைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுமா. சரி சொல்றா, இது எப்படி ஆச்சு? இது என்னடா புதுசா? எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்லண்ணா. அப்புறம் எதுக்குடா சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற? அப்பாவை வெளியே விடாம வீட்லயே வச்சுக்கணும்னு அத்தை நினைச்சாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளிய போ. அவர் அந்த வீட்டு பக்கம் போகாம நான் பாத்துக்கிறேன். அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண சொல்லு. இதானே நடந்துச்சு.